நேரத்தில் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே உறுதுணையாக இருந்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அதாவது காலையில் ஃபஸ்ட்டு மீடியா நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா காலையிலேருந்து 2 நாள் கூடவே இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் காவல்துறை சகோதரர்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. 2 நாள் நைட்டு தூக்காமல் நீங்கள் யாருமே நீங்களும் தூங்கலை. 2 நாளாக கூட நின்றுட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாருமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலாக அப்புறம் அப்பாவோட ஃபேன்ஸுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருமே அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்துலேருந்து எல்லோரும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து ஊர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. கடைசியாக இறுதி வரைக்கும் எங்கள் அப்பா கூட இருந்து அவரை சந்தோஷமாக வழி அனுப்பிச்சாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எம்ஜிஆர் பக்தர்கள், அப்பா கும்பிட்ற எம்ஜிஆரை உலகம் ஃபுல்லாக கும்பிட்றவங்க அத்தனை பேரும் இங்கே வந்து 2 நாளாக இங்கேயே நின்றுட்டே இருந்தாங்க, எங்கேயும் போகாமல். நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. சரி, எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கிட்ட, டே காசு சம்பாதிக்கிறது பெருசு இல்லைடா, மக்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நிறைய பேரை சம்பாதிச்சிருக்காருன்னு நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். நான் அப்புறம் எங்களுக்கு 2 நாளாக சப்போர்ட்டிவாக இருந்த சங்கீதா சுரேஷ் சார், எங்கள் ஃபேமிலி வர உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவருக்கும் எங்களோட நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்பாவோட இந்த டெத்தை பற்றி யாருக்கும் ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி நியூஸ் இல்லை. ஒருத்தரும் ஒவ்வொரு சேனல்லையும் வந்து வேறு மாதிரி சொல்கிறாங்க. அந்த யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு என்ன போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதோட வந்து இன்னொருத்தவங்க யாராவது ஃபேமிலி 2 நாளாக ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியல. ஸோ நேற்றுலேருந்து கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணலாமே சார்ஜ் போட்டு பார்த்தா ஆளுக்கு ஒரு லிங்க் என்னமோ அமைச்சிருக்கிறாங்க. அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, என்னப்பா அப்படி போடுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், இதை நம்ம பழக்கப்பட்டிருப்போம், நம்ம நிறைய அடி பார்த்துருப்போம். வெளியே ஆளுங்க வந்து இது மாதிரி பார்க்க மாட்டாங்க, இப்படி தான் போடுவாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. நடந்தது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் கூட இருந்தேன். ஈவினிங் வந்து சிவராத்திரிக்கு போகலான்னு டப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து கோயிலுக்கு போகலான்னு சரி, கேளம்பாக்கம்ல ஒரு மேகநாதீஸ்வரர் சொல்லிட்டு சிவன் கோயில், நான், அப்பா, அம்மா, இவர் கூட இருந்தார். 4 பேர் ஒன்றா கிளம்பணும். போயிட்டு போகிற வரல சாப்பிட்டோம். 7:30 மணிக்கு சாப்பிட்டோம். 8 மணிக்கு கோயில் போயாச்சு. அங்கே போயிட்டு சிவமணி சார்கிட்ட பேசினார் அப்பா. பேசிவிட்டு அவர் வடபழனியில் வந்து நான் இங்கே கான்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. நான் இங்கே ஒரு சிவன் கோயிலில் இருக்கேன் வரீங்களா அப்படின்னு சொன்னேன். கோயில் மேட்ரு தானே, இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. 11 o'clock வந்தார். கோயிலில் வந்து நல்ல மியூசிக் கான்சர்ட் போயிட்டு இருந்துச்சு. சந்தோஷமாக இருந்தார், நல்லா இருந்தார் மனுஷன். எப்பவுமே போல் நல்லா ஜாலியாக பேசிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு முடியறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. முடிச்சுட்டு சார் சிவமணி சார் கிளம்பும்போது இன்னொரு கோயிலுக்கு போகலாமான்னு அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இல்லை நீங்கள் முழிக்க, ஏன்னா அப்பா கொஞ்சம் உடம்பு சில ஃபஸ்ட்டு அவர் ஹார்ட் பேஷண்ட், அதனால் இவ்வளோனா நீங்கள் முடிக்க வேணாம், நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு கிளம்பியாச்சு. வரவரை சந்தோஷமாக பேசிட்டு தான் வந்தோம். நல்லா தான் இருந்தார். வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து என்கிட்டப்பா பசிக்குதுப்பா, நான் சாப்பிட்லாமா, எதாவது சாப்பிட்லாமா எப்போன்னு கேட்டார். நானும் சாப்பிட்லாம்ப்பா, நானும் ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அம்மா அப்பா 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, இப்போ சாப்பிட்டது நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. சரி, எப்பவுமே ஹாட் வாட்டர் குடிப்பார். நான் ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்தேன், குடித்தார். சரி நான் போய் படுக்கிறேன்னு படுத்தார். திருப்பி எழுந்துச்சி வந்தார். அதுக்கப்புறம் எனக்கு டைஜஸ்ட் ஆகலை போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். சார் நான் பார்த்துக்கோங்க அம்மாகிட்ட சொல்லிவிட்டு நான் மேலே படுக்க போனேன். 5 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். அம்மா வந்து கூப்பிட்டாங்க, அப்பாவுக்கு லைட்டாக மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்றாரு, கீழே வைப்பா அப்படின்னாரு. அப்பயும் கீழே இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு, மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னு பேச வரல அவருக்கு. ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்கப்பா அப்படின்னோடனே சரி போகலான்னு எமர்ஜென்சிக்காக பக்கத்தில் இங்கே ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூப்பிட்டு நான் தான் ட்ரைவ் பண்ணி காரில் ஏற்றிட்டு போனேன். இங்கேருந்து வண்டியில் ஏற்றிட்டு போய் தசரதபுரம் ஜங்ஷனில் போகும்போதே அவர் என் மேலே சாஞ்சிட்டார். ஸோ சாஞ்சோடனே டக்குன்னு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஸோ ஐயோ இப்போ ஏன்னா ஒரு பக்கம் நான் மெயின் பண்ணிட்டு என்னால் ட்ரைவ் பண்ண கஷ்டமாக இருந்தேன்னு டக்குன்னு வண்டி இறக்கி பக்கத்தில் அந்த ஒரு ஆட்டோவை கூப்பிட்டுட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு ஆட்டோ எடுத்து சல்லுன்னு பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் போனோடனே போகிறதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிட்டாங்க, சார் இவர் ஆல்ரெடி போய் அப்பா வந்து இறந்துட்டார் அப்படின்ட்டாங்க. சரி, அதை கேட்டு என்ன பண்ண தெரியாமல் எனக்கு ஒரு ஹோப் இருக்கும்ல, சரி மேபி கோமாவில் இருந்தால் கூட டக்குன்னு ஒரு 10-15 மினிட்ஸில் ஏதாவது ஒரு சிபிஆரோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஏதாவது டாக்டருங்க பண்ணி அந்த ஒரு பதட்டமான நிலையில் வந்து எனக்கு என்ன பண்ண தெரியாமல் நான் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஃபோன் பண்ணிவிட்டு ஏதோ நாங்கள் கூப்பிட்டு வந்துடுறேன். எனக்கு என்னென்ன ஒரு ஹோப்னா, சரி ஓகே அவருக்கு ஒன்றும் அவ்வளோ இருக்கார் அப்படின்னு நினச்சி நான் அவரங்க அந்த ஆம்புலன்ஸ் வச்சு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் அங்கே அட்மிட் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணுங்கள் என்ன ஆச்சுன்னு சொன்னோன்னே அவங்க அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணாங்க, இல்லைப்பா அப்பா இறந்துட்டாருப்பா, இந்த மாதிரி ஆச்சுன்னு. இதுதான் நியூஸு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே மிச்ச வேலைகள் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிது. ஸோ ஆனால் ஆளுக்கு ஒன்று என்ன போட்டிருக்கிறாங்க, டீக்கரில் குடிக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்றாங்க. இன்னொருத்தர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கும்போதே அங்கேயே இதாகிட்டார் அப்படின்றாங்க. சில பேர் கோயில் சாமி கும்பிடும் போதே அங்கேயே விழுந்துட்டுருக்காங்க. இப்போ நான் சொன்னதான் நியூஸ் ஆக்சுவலாக.
அது மாதிரி போடுறதா இருந்தால் இந்த நியூஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் எங்கள் குடும்ப ஐ மீன் எங்கள் குடும்பத்தோட எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகம். அவங்க எல்லாருமே வந்து எங்கள் கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இவர் எப்போவுமே அப்பா கூட இருக்கிற சக்தி, இவர் வந்து கார்த்திக் வம்சம் கோயம்புத்தூர், எப்போவுமே அப்பா கூட நண்பர் ரொம்ப ரொம்ப நாங்கள் எப்படின்னா ஒரு 25 வருஷம் அதுக்கு மேலே பழக்கம் நாங்கள் எல்லாருமே. இவங்களாம் வந்து அப்பா நல்லா தெரிஞ்சவங்க, அப்பா கூட இருக்கிறவங்க எங்கள் குடும்பத்தில். அதாவது அன்றைக்கி காலேருந்து மறுநாள் இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க, எப்போவுமே இருக்கிறவங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், நாலேஜ் வேணும், ஐ மீன் அதை பற்றி அப்பா பற்றி எதாவது வேணும்னா நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு பற்றி எடுக்கலாம். நான் எங்களுக்கு சொல்ல, இதை தவிர வேறு ஏதாவது இடத்துக்கு போகிறீங்க, ஏதாவது ஒரு நியூஸ் அப்படின்னா அவங்கவுங்க ஃபேமிலிக்கிட்டே நீங்கள் அடித்து கேளுங்க. ஆனால் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது அதாவது இந்த படத்தில் வருமே, ஒருத்தர் ஒன்று சொல்லுவான், அது அப்படியே மாறி மாறி போன்ற மாதிரி நியூஸ் வெவ்வேறு மாதிரிலாம் போடுது. நேற்று சில ஒரு யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில. அதாவது அவருக்கு வந்து ஏதோ ஆல்ரெடி பசங்க கூட சண்டை, இந்த மாதிரி ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ போடுறாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஏன்டா அப்பாவை பற்றி தெரியும் எல்லாருக்குமே, சரி தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. செய்திகளை கொண்டு போன அந்த யூடியூப் சேனல் மேலே ஏதாவது டெபர்மேஷன் கேட்டு போகிற ஐடியா இருக்கா? இல்லை சார், ப்ரோஜனம் கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம சென்ஸ் உள்ள பர்சன்ஸ் தானே, அவங்களுக்கு தெரியும்ல. ஒரு டவுட்னா இன்னொருத்தர்கிட்ட கேட்போம். இப்போ நம்ம வீட்டிலே இருப்போமே, வீட்டில் ஏதாவது ஒன்று தெரியும் நம்ம வீட்டில் கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பாம கேட்டால் முடிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த மாதிரி தவறான இன்ஃபர்மேஷன் போகிறாங்கன்னு தெரில. பார்த்துட்டு இருக்க இது எப்படியே தொடர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பாவுடைய ஃப்ரெண்டுலாம் எல்லா யூடியூப் சேனல்லையும் நண்பர்கள் கொடுத்துட்ருக்காங்க. கொடுக்கும்போதே ஒரு தகவல் ஒன்று, அவர் குடிப்பழக்கத்துக்கு அதிகம், குடிப்பழக்கத்துக்கு அதிகம். அவர் நிறைய நல்லதும் செஞ்சுருக்காருல்ல. ஆமாம் ஆமாம். அதையே குடிப்பழக்கத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. குடிப்பழக்கம் அதிகம். அப்படி பார்த்தா அவர் கடைசி 3 மாதம் வந்து ட்ரிங்க் பண்ணவே இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன்னா டாக்டர் வந்து வேணாம் அப்படின்னு. அவர் வந்து எதுக்குமே அந்த அடிக்ட், அவர் வந்து ஒரு ஹாப்பி மேன் தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே எங்ககிட்ட என்ன சொல்லுவாருன்னா, சந்தோஷமாக இருப்பேன், என்ஜாய் பண்ணிங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வந்து உதவி பண்ணுங்கள். அதாவது உங்ககிட்ட என்ன சம்பாதிக்கணும், உனக்கு தேவை எடுத்துக்கோ, தேவை அதிகமாக வச்சு என்ன பண்ண பூட்டினா வச்சுக்க போகிற, சம்பாதிக்கிறியா முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணு வரவங்கிட்ட. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், அப்பா நிறைய பேரை நீங்கள் பார்த்த வந்து கேட்டாங்க, அதாவது நிறைய உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு. நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்களும் வந்துடுறோம். வந்துட்டு அப்பா என்ன பண்ணாரோ அதை நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி அப்பாவோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்காது. என் தம்பி ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவார், நான் ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எப்போ என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் தாராளமாக அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணால் அந்த நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டோம். கொஞ்சம் இந்த வேலையில் கொஞ்சம் முடிஞ்சோடனே அப்பா என்ன செஞ்சாரோ அதையும் நாங்களும் செய்வோம், அவ்வளோதாங்க. அதனால் அப்பா மேலே யாராவது மரியாதை வச்சுருக்கவங்க, அப்பாவோட நண்பர்கள் யாராவது பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அப்பா என்ன சொல்லுவார் ஆக்சுவலாக, தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் எம்ஜிஆர் இருக்காருன்றார். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நானும் எம்ஜிஆரோட ஃபாலோவர் தான். நான் இதே மாதிரி நான் தர்மம் திருப்பி எங்கெங்கே இருக்கே அங்கெல்லாம் வந்து அப்பாவும் இருக்கார், எம்ஜிஆர் இருக்கார், விவேக் சார் இருக்காருன்னு சொல்லுவேன். நான் ஆல்ரெடி வந்து விவேக் சார் போனது நாங்கள் வந்து ரொம்ப, ஏன்னா அவர் மேலே ரொம்ப பாசம் எங்கள் எல்லாருக்கும். நிறைய எல்லார் மேலேயும் பாசம் இருக்குது, பட் அவர் மேலே ஒரு அதிக பாசம். ஏன்னா அப்பாவுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போது 3 பேரும் ஆக்சுவலாக அப்பாவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டமான விஷயந்தான். பட் ஆனால் எங்கள் அப்பா எப்பவுமே எங்கள் கூட தான் இருக்காருன்னு நான் நினச்சிட்ருக்கேன். இப்போ கூட எனக்கு அப்பா இந்த மாதிரி ஆயிட்டான்னு வருத்த ஈவினிங் மேலே இருந்தால் கூட சரி எங்கேயோ ஷூட்டிங் போயிருக்கார் போல இருக்குது அப்படி தான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு 1/4 மணி நேரத்தில் நடந்து முடிஞ்சிச்சு. அன்றைக்கி நைட்டு 4:30 மணிக்கு நல்லா இருந்தார். ஒரு 4:45 5 மணிக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அது வருத்தமான விஷயந்தான். பட் எங்கள் கூட தான் எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் எப்பவுமே மேலே தான். சார் தம்பியோட படம் எப்படி போயிட்டு சார் ஃபஸ்ட்டு இந்த இதை முடிச்சிடலாம், படம் அப்புறம் பேசலாம். நடிகர்கள் பேசுகிறாங்க, நிறைய பேர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. வராதவங்க யாராவது ஃபோன் மூலிமா உங்களுக்கு முக்கியமான நிறைய பேர் ஆக்சுவலாக கண்டோலன்ஸ் தெரிவித்தாங்க எல்லாருக்கும். நாங்கள் இன்னும் மெசேஜஸ்லாம் செக் பண்ணல. ஒரு 100 மிஸ் கால் மேலே இருந்துச்சு. ஃபோன் போட்டு தான் பார்த்தேன். நான் ஒரு பொதுவான ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டு விட்டேன், என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, என்னால் எல்லாருக்கும் வந்து ஐ மீன் நன்றி சொல்ல முடியல. பட் சொன்னவங்க எல்லாருக்கும் நான் வந்து மீடியாவிலே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார், நடிகர் போண்டாமணி வந்து எங்கள் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காரு. விவேக் சாருக்கு அவங்க தெருவுக்கு வந்து பேர் வச்சாங்க. அந்த மாதிரி மயில்சாமிக்கு பேர் வைக்கிறதுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த மாதிரியான ஏதாவது கேட்பீங்களா பேர் வைக்கணும்னு? இல்லை சார், அந்த மாதிரி நான் அப்பா அந்த விரும்ப மாட்டேன்னு முதல்ல. அப்பா எப்படின்னா எதுவுமே எதிர்பார்த்து எதுவுமே இருக்காது. உன்னால் முடிஞ்ச செய், நல்லது செய். 3 தான் சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. சினிமா நீங்கள் வரும்போது பொய் சொல்லாதீங்க, யாரும் ஏமாற்றாதீங்க, உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நான் நிறைய பேருக்கு பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு வச்சுக்கிற பழக்கம் இல்லை. உங்களால் சப்போஸ் முடியலன்னா என்னால் யாரையும் வெயிட் பண்ண வைக்காதீங்க. முடியும்னா முடியானா என்கிட்ட கேட்டு பாருங்க, இல்லைனா டக்குன்னு சொல்லி நான் இடத்துல பார்க்குறேங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. யாரையும் ஒருத்தரையும் வந்து பண்ணுறேன்னு ஏமாத்துறதோ வெயிட் பண்ண வைக்கவே வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். உங்கள் அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது நிறைய சின்ன கலைஞர்கள் அவங்களுக்குலாம் வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தார். திரும்ப ஒரு தொடரும் உங்கள் மூலயமா கண்டிப்பாக நாங்கள் சொல்லிட்டோமே, எங்கள் மூலியம் படம் கொஞ்சம் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்களும் கண்டிப்பாக செய்வோம். எங்களால் முடிஞ்சால் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்பா என்ன செஞ்சாரோ அதை நாங்கள் அப்படி செய்வோம். நாங்கள் சார் இல்லை இப்போ அப்பாவோட கூட நடித்த வந்து சிவகார்த்திகேயன், சந்தானம், விஜய்
இன்னும் வரல, நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று உண்மையான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஆக்சுவலாக ஃபோனில் சொன்னது உங்கள் அப்பாவை அப்படி பார்க்க முடியல எங்களால். முடியல, அதுதான் சொல்லிட்டு இருந்தோம். உண்மையாமே வாய்ஸ் மெசேஜ் நிறைய பேர் வந்து உங்கள் அப்பா அப்படி நினச்சே பார்க்க முடியல எங்க அப்படின்னு, நான் முடிச்சுன்னு வீட்டுக்கு வர அப்படின்ட்டு இருக்காங்க. நாங்கள் எப்படி உடஞ்சி போயிருந்தோமோ அது மாதிரி அவங்களும் உடஞ்சி போயிருக்காங்க. அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து நேரில் வந்துருக்காங்க, அவர் ஏதாவது ஒரு கிட்ட சொன்னாரா? ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆக்சுவலாக அவர் அப்பாவுக்கு நல்ல அப்பாவுக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. சரிப்பா, ஏன்னா காலைல 6 மணிக்கு நான் ஃபஸ்ட்டு அவர் நம்பருக்கு தான் அடித்தேன். நான் எனக்கு விஷயம் தெரிஞ்சாங்க, நான் நம்மளோட தான் ஃபர்ஸ்ட் அடிச்சேன். பட் அவரை ரீச் பண்ண முடியும், நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் வராருன்னு அவங்க என்னோட நண்பர் ஒருத்தர் இருந்தார், கூட இருந்து அவரே பேசினாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அன்றைக்கி அங்கே வர முடியாத காரணம் வந்து எல்லாமே ஈரோடில் அங்கே ஒர்க்கில் இருந்தாங்க. அதனால தான். இந்த டைமில் அரசுக்கு ஏதாவது கோரிக்கை ஏதாவது இருக்கு? ஒன்றும் இல்லை, கோரிக்கைன்னா இப்போ எதுவும் கிடையாது. உங்கள் அப்பா உங்ககிட்ட கடைசி ஏதாவது வார்த்தை சொல்லியிருப்பாரு, என்ன சொன்னார்? ஏன்னா சினிமாவில் அவர் ஜொலிச்சுட்டு இருந்தார், நீங்களும் அவ்வளோவா தெரியலை. அவர் கடைசியாக உங்களுக்கு சொல்லியிருப்பார்ல, இப்படி இருக்கலாம்டா, இப்படி இருந்தால் நீ வருவ அப்படின்னு. அப்படி இல்லாமல் பொதுவாகவும் ஏதாவது அப்பா வந்து சினிமாவில் நான் சேர்த்து விடும்போது சொன்னது என்னென்னா, உனக்கு நான் வழியை காமிச்சிட்டேன். ஏன்னா அப்பா எப்படின்னா மற்றவங்க இது இருக்குது நான் கூட்டு போகிறேன், நான் காமிக்கிறேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. உனக்கு நான் இந்த வழியை காமிச்சிட்டேன், இதான் சினிமா. நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னா அது மாதிரி நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு வாங்க. ஏன்னா ஹெல்ப் பண்ணால் மற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐ மீன் எல்லா கிட்ட அப்படி கேட்குறதுல என்னால் முடியாது. ஏன்னா அப்பாவுக்கு அவரும் கேட்டுக்க மாட்டார். ஸோ நான் அப்படி எங்களை வந்து அப்படி கேட்டு பழக்கப்படுத்தலை. நீங்களாவே வாங்க, கஷ்டப்பட்டு வாங்க, எப்போவுமே பொய் சொல்லாதீங்க, உண்மையாக இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ சேனல்ஸில் கொடுக்குற நடிகர்களுக்குலாம் நீங்கள் சொல்லணும்னு நினச்சா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அவர் வந்து நல்ல நண்பர், நிறைய ஆப்ரேஷன் 3 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அவருக்கு, ஆனாலும் வெளிப்படுத்த விடலைன்னு சொல்லி 3 ஆப்ரேஷன்லாம் கிடையாது. ஒன் செகண்ட் என்ன விஷயம்னா வந்து நிறையா ப்ரெஸ்ஸில் ஃபங்க்ஷன் இப்போ இன்னொன்று ஓப்பனாக சொல்லணும்னா, அப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் அதிகம். எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ஒரு மீடியா ஒரு ப்ரெஸ் மீடியா ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போனாலும் முன்னாடி நிற்கிற ஃபோட்டோ கேமராமேனும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார், பின்னாடி இருக்க டேரக்டரும் க்ளோஸாக இருப்பாங்க, ப்ரொடியூசர் எல்லாருமே க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் அதிகன்றனால ஒரு ஜாலியாக பேசுகிறதுக்கும் ஒரு சந்தோஷமாக பேசுகிறதுக்குமான இடமா இருந்தால் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ ஆமாம் நான் குடிப்பேன், இது முடிச்சோடனே குடிப்பேன், நிறைய இடத்துல நான் குடிப்பேன்னு சொல்லியிருக்காரே தவிர நான் பார்க்குற ஒரு இடத்துலையும் அவர் குடித்த மாதிரி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் என்ன ஆகும்னா அவருக்கு தேவையானது என்னவோ அவர் வந்து குடிக்கிறேன்னு சொல்கிறாரா, வெளி இடத்துல எங்கேயுமே அவர் குடிச்ச மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அவர் சொல்கிறத மாதிரி நினச்சிட்டு நீங்கள் எல்லோரும் நினச்சினா அவர் 24/7 அவர் குடிக்கிறாரு, அதனால தான் அப்படி ஆகிட்டாருன்னா அவர் கிடையாது. அவரோட உடம்பு வந்து 57 வயசில் அவர் தவறினார். இப்போ ஒரு 1 செகண்ட் 57 வயசில் தவறினார், இந்த சின்ன வயசில் தவறணுமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறது என்னென்னா, அவர் அவ்வளோ விஷயத்தை அவர் உடம்புக்குள்ளே எடுத்துக்கிட்டார். என்னென்னா நிறைய ஒரு நாளைக்கு நான் வெறும் 4 மணி நேரம் தான் தூங்குவார். மிச்சம் இருக்கிற நேரம் எல்லாம் என்ன யோசிப்பார்னா, என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும். இது வந்து என்னென்னா வெறும் அந்த மாதிரி விஷயம்னு யோசிக்காமல் தான் உடம்பு ரொம்ப வருத்திக்கிட்ட விஷயம் வந்து ஊருக்காகவும் மக்களுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்காகவும் நிறைய வருத்திக்கிட்டார். அதுதான் காரணமே தவிர இந்த சொன்ன ஒரு ரீசன் அது வந்து அதை பற்றியே எல்லாரும் யாரும் கேட்கல ஆக்சுவலாக இப்போ வரைக்கும். அதில் பண்ணலாம் அதையே பேசிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு அதுதான் ஒன்றுமே அதெல்லாம் இப்போ அவர் நல்லது நிறைய செஞ்சிருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க, இதையே தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஒன்று. ஏன்னா நானும் ஒன்று சொல்லணும்னா இல்லை அது சொல்லவே தேவையில்லை. எத்தனையோ பேர் வந்து அப்பாவை வந்து இப்போ சாமி மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இவ்வளோ நான் அப்பாவாக தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் நான் வெளியே இருந்து இந்த 3 நாளாக நான் வெளியே இருந்து பார்க்கும் போது தான் தெரிய வருது. ஓகேங்களா? எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, எத்தனை பேர். அப்போ எல்லாருக்குமே எப்படி மனநலம் வந்து இனிமேல் நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு மாறுறதெல்லாம் வந்து இதுலேருந்து தான் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. அதனால் அது பேர் ஒருத்தவங்க யாராவது சொல்லிட்டு போகிறாங்க, அதெல்லாம் பெருசாக யோசிக்கிறதுக்கு. இந்த பைபாஸ் விஷயமே சொல்லிடுறேன். இந்த 3 வாட்டி பைபாஸ் பண்ணுங்க. அப்பாவுக்கு வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பைபாஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து அட்டாக் வந்துச்சு. அதில் வந்து அவரை மாற்றிக்கிட்டார். ட்ரிங்க்கு வந்து அவர் எப்போவுமே என்னன்னா ஒரு 2 பேக் போட்டு படுப்போம் அப்படின்னு அதை ஒரு பர்சன் நாங்கள் வந்து சொல்லும்போது நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அவர் உடம்பு பார்த்துன்னா சரி ஓகே. இப்போ நாங்கள் லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஆக்சுவலாக டாக்டர் சொன்னார் கூப்பிட்டு, இது மாதிரி வந்திருக்கு, உங்கள் ஹார்ட் நீங்கள் பார்த்துக்கணும், நான் நல்ல மெடிசன் கொடுக்குறேன் பார்த்துன்னா அதில் வந்து அவர் தொடவே இல்லை. ஆமாம், இது வந்து 3rd அட்டாக். ஃபர்ஸ்ட் பைபாஸ் லாஸ்ட் அட்டாக் வந்து திருவண்ணாமலை தீபம் அன்னைக்கு வந்துச்சு. பட் அன்னைக்கு அவர் வந்து கோவில் அவரை ஸ்ட்ரெயின் பண்ண எதுக்குன்னா, ஒன்று எப்போ பார்த்தாலும் சிவன் கடவுள் கோயிலாக தான் சுற்றுவார். இன்னொன்று வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணு கேட்டாங்கன்னா தன்னால் முடியலன்னா கூட யாருக்கிட்டையாவது ஃபோன் பண்ணி கேட்டு பண்ணி அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லா இடத்துக்கும் போவார். அவரை டாக்டர் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண அவரை வந்து பர்சனலாக அவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல, மற்றவங்களுக்காக யோசித்து நிறைய இடத்துக்கு போவார். இப்போ நீங்கள் சொன்னீங்களா மோனாமணி சார் கேட்டாருன்னு, இப்போ அவருக்காகவே நிறைய இடத்துக்கு நிறைய பேர் பேசி சில பேர் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரீச் பண்ண முடியலன்னா கூட நேர்லேயே பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் மீடியா நண்பர் இருக்கார், அந்த மாதிரி இருக்காரு, அவங்களுக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லை, உங்களால் என்ன முடியுமோ அவங்களே வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு அந்த மாதிரி தான் அவரை ஸ்ட்ரெயின் பண்ணி இதாகிட்டார். ரஜினி சார் வரும்போது சொல்லியிருந்தாரு, கடைசியாக அந்த கோயிலுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு, நானும் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பவம் நேரில் ஏதாவது மீட் பண்ணி பேசணும். இல்லைங்க, எங்கள் முடிஞ்சு இன்னும் 4 நாள் தான் ஆச்சு. ஸோ இந்த ரிச்சுவல் ஒர்க்கு நாங்கள் இன்னைக்கு 5th டே ஆக்சுவலாக. ஸோ
எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் மற்ற விஷயத்தில் எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரி முதல்ல உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கலாம். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. தேங்க்ஸ் சொல்ல தான் நான் வந்தேன். சார் அரசியலுக்கு உங்க அப்பா வரதா இருந்தது. அவர் சமூக சேவை செய்ய. இல்லை இன்னொரு விஷயம், நீங்க உங்க 2 பேர்ல யாராவது அரசியலுக்கு வருவீங்களா? இல்லைங்க வாய்ப்பு இல்லை அதுக்கு. இன்னொன்று என்னென்னா, அப்போ முதல்ல எங்கள் ஏரியா மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா அப்பாவோட இந்த மாதிரி விஷயத்தை இப்படி ஆனோடனே 2 நாள் யாரும் கடை திறக்கல, கடை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டிலே வந்து ஒருத்தராக இருந்தால் அவங்க சொல்கிறாங்க, ஸோ எங்களால் தூங்கவே முடியலங்க. ஏன்னா இங்கே வீட்டில் இங்கே இருந்ததோட வெளில யாருக்கு என்ன வேணும் நடந்துட்டு ரோடு சரியில்லைனா ரோடுக்கு ஃபோன் பண்ணி அந்த காமிச்சாரு. பக்கத்தில் பார்க் இருக்குது, பாஸ்கர் காலனி பார்க்குன்னு, அங்கே தான் ஃபஸ்ட் டைம் நடந்தது. அந்த பார்க் எந்த இடத்துல அவர் இருக்காரோ அந்த இடம் நல்லா இருக்கணும்னு யாராருக்கு அவங்க யாரோ மக்களை பேசினா கூட அவராக போய் இங்கே வந்து ஸ்பீட் பிரேக் இல்லை போடுங்க, இந்த இடம் க்ளீனாக இல்லைன்னு கார்பரேஷன் அவரே கூப்பிட்டு வந்து எல்லா ஒர்க்கும் அதுமே செய்வார். அது அந்த மாதிரி தான் ஸ்டேட் பண்ணிட்டார். கார்பரேஷனில் அவங்களும் நல்ல கூட சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம அண்ணனோட ஆசை எப்படி வந்து சிவனுக்கு லாஸ்ட்டாக வந்து ரஜினி சார் வந்து பால் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரோ, அதே மாதிரி எங்கள் 2 பேரையும் சினிமாவில் எப்படியாவது ஒரு பெரிய நல்ல நடிகராகவும் என்னைய ஒரு நான் எப்படி ஒருத்தன் இன்னைக்கு சினிமாவிலையும் மக்கள்கிட்டையும் போய் நான் ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும், அது மாதிரி நீ 2 பேரும் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அது மாதிரி இந்த தமிழ் சினிமா 2 பேருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி உண்மையிலேயே ஒரு அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணல அதே மாதிரி எங்களுக்கு எல்லாருமே சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.